2-3 விஷயம் மட்டும் வைக்கிறோம். தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்த டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அவங்க புது பொறுப்புக்கு போயிருக்காங்க. ஓய்வு பெற்றதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் ஒரு டிஜிபியை நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு கோப்பில் பொறுப்பு டிஜிபி என்கின்ற ஒரு கோப்பில் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஜெர்மனிக்கு. யூபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் படி ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பிறகு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் அந்த டிஜிபி கொடுக்கணும். ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும். 5 பேர் இருக்கக்கூடிய பட்டியல். யூபிஎஸ்சியிலிருந்து 3 பேர்த்த தீர்மானம் செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும். முதலமைச்சருக்கு 3ல் யார் வேண்டுமானாலும் டிஜிபியா நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு. இது உச்சநீதிமன்றம் 2010 இதை வரைமுறைப்படுத்தியிருக்கிறார். ஆனால் சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு 6 மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம 6 சீனியரை பைபாஸ் பண்ணி 6 மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல 7வதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? இதனால் 6 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டியில் பிரச்சனை வருது. குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள், சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள், அபய்குமார் சிங் அவர்கள், வன்னிய பெருமாள் அவர்கள், ராஜீவ்குமார் அவர்கள், பிரமோத் குமார் அவர்கள், இவங்க எல்லாமே 6 பேர் இதுக்கு மேல இருக்காங்க. அதனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில் அந்த பொறுப்பேற்கக்கூடிய விழாவில் 8 டிஜிபி பங்கேற்கல. 8 டிஜிபி பங்கேற்கல. அவருக்கு மேலே சீனியாரிட்டியில் இருக்கிற 6 பேரும், அவருக்கு கீழே இருக்கிற 2 பேர் 8 டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள். எப்படி காவல்துறையில் சட்டம் ஒழுங்கை நம்ம காப்பாற்ற முடியும்? காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி, காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி, காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் இழந்து நிற்கிறாங்க. சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் 31 மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு. அதில் சென்னை 21வது நகரமாக இருந்திருக்கிறது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக NARI 2025 அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் 31 நகரத்தில் 21வது நகரம் தான் பாதுகாப்பு. 6 பெண்கள் 6% 100க்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம். 46 பேர் பாதுகாப்பாக இருக்கிறோம். 48% பெண்கள் நாங்கள் பாதுகாப்பாகவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் திமுக அரசு வெட்கி தலைகுனியணும். இந்த லட்சணத்தில் காவல்துறைக்குள்ள சண்டனையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள். எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல். பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை. சட்டத்தில் இது இடம் கிடையாது. அதனால் உடனடியாக இதை மாற்றி போர்க்கால அடிப்படையில் யூபிஎஸ்சிக்கு 5 பேர் லிஸ்ட் அனுப்பி யூபிஎஸ்சி கொடுக்கிற 3 பேர்த்துல ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக அறிவிக்கணும். இல்லை என்றால் இந்த அரசு போலீஸ்லையும் வந்து அரசியலை கலந்துவிட்டு நஞ்சை பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றாங்க. அண்ணா, டிஜிபி இன்சார்ஜ் இல்லைன்னு நான் சொல்ல வரலீங்கண்ணா. டிஜிபி இன்சார்ஜ் எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுவாங்க, ஒரு அரசு வெளியே போகும்போது போடுவாங்க, புதிதாக அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை வரைமுறைப்படுத்துவாங்க. ஆனா எங்கேயுமே 6 பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி பார்த்ததை நான் பார்த்தது இல்லைங்கண்ணா. அதுவும் 6 மாதத்திற்கு முன்பே சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற போறாங்கன்னு தெரிந்த பிறகு 6 பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் என்ன? அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி நல்லவரா கெட்டவரா நான் சொல்ல விரும்பலீங்கண்ணா. பொறுப்பு டிஜிபி அவருடைய பதவியேற்பு விழால 8 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் பங்கேற்கல. அப்ப ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் சண்டை வந்தா பொதுமக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் யாரு? அதனால் பொறுப்பு டிஜிபி நடைமுறை எதுக்கு? எலெக்ஷனுக்கு 8 மாசம் இருக்கு. இன்னைக்கு அவங்க 6 மாசம் முன்னாடி ஃபைல் அனுப்பிச்சிருக்கணும். இவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க முதல் 3 டிஜிபிக்கள் திமுகவுக்கு எதிரானவங்க, ஏன்னா நம்ம ஆளுகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஆகாது இவங்க ஆகாதுன்னு எல்லாத்தையும் கழிச்சு கடைசியா 7வதா இருக்கிற தூக்கி போட்டிருக்காங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். முதலமைச்சர் பதில் சொல்லணும். சரி, சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. தமிழகத்தில் தீயணைப்புத்துறைக்கு புதிதாக ஒரு பதவியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் என்ன? எதுக்காக உருவாக்குறீங்க? எதுக்காக பதவி உருவாக்குறீங்க? ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறையினுடைய டிஜிபி சரியில்லையா? எதற்காக புதியதாக ஒரு பதவியை உருவாக்குறீங்க? ரிட்டையர் ஆயிட்டார், முடிஞ்சது. கடைசி நாள் ஃபேர்வெல் பரேட் கொடுத்தாச்சு, எல்லா அதிகாரிகள் வந்து நன்றி சொல்லியாச்சு. அந்த ஒரு அதிகாரி என்ன ஸ்பெஷலா? அந்த ஒரு அதிகாரிக்காக ஒரு தனி துறையை உருவாக்கி, அந்த டிஜிபி ஃபயர் சர்வீஸ்க்கு மேல ஒரு துறையை உருவாக்கி, இது இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம். இருக்கிற டிஜிபிக்கு ரிட்டையர் ஆன பிறகு ஒரு துறை, அந்த டிஜிபி பொறுப்புக்கு 6 பேருக்கு சூப்பர் சீட் பண்ணி பொறுப்பு. இதை எப்படி பொதுமக்கள் பார்ப்பாங்க? அரசியல் போலீஸ் துறையில கலப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் பார்ப்பாங்க. அதைத்தான் நாங்கள் கேள்வியாக எழுப்பின்றோம். முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். டிஜிபி, ஃபயர் ஃபோர்ஸ், அதற்கு மேல
எதற்கு அந்த பொறுப்பு உருவாக்குனீங்க? காரணம் சொல்லுங்க. எதுக்கு உருவாக்குனாங்க?